ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ நம்ம ரிங், அதாவது ஆனியன் ரிங்ஸ் செய்கிறது காமிக்கிறேன். அதுக்கு இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 கரண்டி, இந்த இது இருக்குல்ல, அந்த கரண்டி அளவுக்கு எது எடுக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடலை மாவு, அப்புறம் 1 கரண்டி மைதா, 1 கரண்டி கார்ன்ஃப்ளவரு, இது ஆப்பசோடா கொஞ்சம், அப்புறம் ரைஸ் ஃப்ளவரு, அப்புறம் உப்பு கொஞ்சம், எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் இந்த மிளகா இருக்குல்ல, என்ன, காஷ்மீரி சில்லி, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நம்மளுக்கு கலர் கொடுக்கும். பார்த்திங்களா, காஷ்மீரி சில்லி அது 1 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பிரெட் கிரம்ஸு. நான் பிரெட் பீசஸை சும்மா ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா போதும். இது பெப்பர் அண்ட் சால்ட்டு, பெப்பர் பவுடர், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஆனியன் இந்த மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா டிப் பண்ண முடியும். ரொம்ப மெலிசாக பண்ணணும்னா இது பண்ண முடியாது, வளைஞ்சு போயிடும். இப்படி கொஞ்சம் திக்னஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த ரவுண்டு போர்ஷன் மட்டும் எடுத்தால் போதும். நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அந்த மிக்ஸு பண்ணினதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிடுங்க. ரொம்ப வாட்டரியாக தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கு. நம்ம அதை டிப் பண்ணுன்னா வர்ற மாதிரி இருக்கணும், அந்த வெங்காயத்தில் ஒட்டி நிற்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்களா, அந்த காஷ்மீரி சில்லியெல்லாம் போட்டிருக்கறனால உங்களுக்கு கலர் இந்த ரெட் கலரே வந்துருச்சு. கலர் ஒன்றும் நான் போடல. காஷ்மீரி சில்லியும் நம்ம சில்லி பவுட்ரும் தான் போட்டிருக்கிறேன், பெப்பர் பவுட்ரு. இதை இப்படி டிப் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் அப்புறம் ஒரு டிப் போட்டுருங்க. அதில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் இன்னொன்றும் அப்படியே எல்லாமே அந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக டிப் பண்ணி அப்போவே போடுறீங்கன்னா அப்படியும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லா சைடும் நடுவில் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸு இதாகணும், ஒட்டணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எல்லாமே டிப் பண்ணி வச்சுப்போம். இப்போ 4-5 எண்ணெய் டிப் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி சைடில், அப்புறம் நடுவில் கொஞ்சம் வேணும்னா மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து கையில் கொஞ்சம் எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டிங்கனாலும் அது கொஞ்சம் நல்லா நின்றுக்கும். இப்படி போட்டு இது பண்ணிட்டிங்கன்னா போதும். அப்போ அந்த மிடில் எல்லாம் இதாகிறதுக்கு. இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் இது நம்ம ஆயில் ஊற்றுறோம் பேனில். அதில் ஆயில் சூடானோன்னா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற பீசஸும் நான் டிப் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இது ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த குளிருக்கு நல்லா ஒரு இது இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, மைதா மாவு, கோதுமை மாவு, நம்ம என்ன மாவு நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாவு போட்டாலே போதும். கடலை மாவு இருந்தால் கடலை மாவு இல்லாட்டி அது பரவாயில்ல. உப்பு, மிளகாத்தூள், அந்த மாதிரியெல்லாம் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸு அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த இதாக இருக்கும். அதுக்கு தான் பிரெட் க்ரம்ஸ் போட சொல்கிறது. பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த இதில் டிப் பண்ணும்போது. உங்களுக்கு போட்டுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த மாதிரி இப்போ இதில் 4-5 எண்ணெய் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு வெங்காயம் நவுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், பொரியணும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூடி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த சவுண்டு பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு இருக்கும். இப்படிங்க கடுப்புன்னு அந்த சவுண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, அவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரை பண்ண. ஓகே, பாய்.